வணக்கம். நான் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பேட்டிலேருந்து வரேன். யூஸ்வலாக பார்த்தா ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் தான் நான். 2020 பாஸ்ட் அவுட்டு. இந்த ஸ்டேஜ் வரணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு 3 வருஷ கனவுன்னு சொல்லலாம். அம்மா சிங்கிள் பேரண்ட் தான் எனக்கு. அம்மா மட்டும்தான். அவங்க தான் எல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சு இந்த இடத்துலேருந்து நிற்க வச்சுருக்காங்க. நன்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு சொல்கிறேன். அடுத்து சுரேஷ் ஐஎஸ் அகாடமிக்கு சொல்கிறேன். இங்கே பாஸ் பண்ணி நிற்கணும்னு காரணம்னு பார்த்தா ஃபஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் தான் எல்லாத்துக்குமே மெயினாக காரணமாக இருந்தது. எந்த டெஸ்ட்டுமே மிஸ் பண்ணாமல் நான் டெஸ்ட் போட்டுருவேன். அதுக்கான கரெக்ஷன்ஸ்லாம் கொடுக்கும்போது டெஸ்ட் எல்லாமே நான் ரேங்கிங்லாம் பார்த்தா டாப் 3 டாப் 5குள்ளே நான் வந்துடுவேன். ஆனால் எங்கள் அம்மா கேட்பாங்க ஒவ்வொரு டைம், ஏன் உன்னால் ஃபஸ்ட்டு வர முடியலை அப்படின்னு. இல்லைம்மா, இன்னும் கொஞ்சம் நான் எஃபோர்ட் போடணும்னு சொல்லுவேன். நீ அப்போ அதுக்கான என்ன வழி இருக்கோ நீ அந்த எஃபோர்ட் போடுற இதை மட்டும் பாருப்பா. எனக்கு இப்போ வரைக்கும் அந்த ஃபினான்ஷியலாக சிங்கிள் பேரண்டாக இருந்தாலுமே நான் அந்த ஃபினான்ஷியலாக என்னை கஷ்டப்பட விட்டது இல்லை. அதுக்கு மெயின் காரணம் எங்கள் அண்ணன், எங்கள் பாட்டி. அவங்க ரிட்டையர்ட் டீச்சர். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணாலுமேனு நான் எப்போது எந்த மாதிரி புக்ஸ் வாங்கணும், இல்லை மூவிஸ் போகணும், வெளியில் டூர் போகணும், எங்கே கேட்டாலும் சரி அண்ணன் என்றைக்குமே அமௌண்ட் இல்லைன்னு சொன்னதே கிடையாது. நான் கேட்குறதுக்கு முன்னாடி அண்ணன் அமௌண்ட்டு அக்கௌண்ட்லேயே போட்டுருவோம். ஸோ நானும் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் சுகேஷ் சார் சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு சில விஷயத்தை ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களை கஷ்டத்தையும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க தான் செய்யும், ஆனால் அதெல்லாம் மீறி தான் நீங்கள் உள்ளே வரணும். பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் கமர்ஷியல் டேக்ஸ் எடுத்திருக்கேன். ஆனால் இதோட நிற்கிறதா இல்லை. கண்டிப்பாக இன்னும் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து அச்சீவ்மெண்ட் பண்ணி இதே ஸ்டேஜ்லேயே அடுத்து இன்னும் ஆஃபீஸர் ரேஞ்சுக்கு நான் நிற்கணும்னு சொல்லி என்னுடைய இந்த ஸ்பீச்சை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவர்.